என் செல்ல குழந்தையே, இன்று இரவு என்னை கண்டால் நிச்சயமாக நீ உடனே என்னை உள்ளே அழைத்து என் வாக்கினை கேட்டுவிடு. என் பிள்ளையே, நாளைய வளர்பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். வருவது நான் என்று தெரியாமல் நீ என்னை விரட்டிவிடக் கூடாதல்லவா? அதனால்தான் இதனை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் மனதிற்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. ஒருவருக்கு இந்த ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த விஷயம் கிடைத்துவிட்ட பிறகும் கூட ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏகப்பட்டதாக இருக்கின்றது. பல கஷ்டங்கள் அதன் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் சமாளித்து வெளியில் வருவதற்குள்ளாக நாம் ஒரு வழியாகி விடுவோமே என்றல்லவா தோன்றிவிடுகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சில விஷயங்களை கண்டு நீ வேதனைப்படாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த சோதனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடாதே. என் பிள்ளையே, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக நடக்கும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக அடைவாய். இந்த நம்பிக்கையோடு நீ பெற்றதை நினைத்து சந்தோஷப்படு. என் பிள்ளையே, நீ ஆசைப்பட்ட விஷயம் அல்லவா? நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு கொடுத்துவிட்ட பிறகு அதிலிருந்து பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை எண்ணி நீ வருந்தாதே. நிச்சயமாக இதிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிச்சயமாக ஒரு நாள் கொடுக்கும். இப்பொழுது அது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையை, உன்னை சுற்றி மீண்டும் மீண்டும் சில போலியான உறவுகள் நடித்து கொண்டிருப்பதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். இவர்கள் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடித்து உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை நீ கண்ணார கண்டு கொண்டாயல்லவா? அதன் பிறகும் எதற்காகவும் நீ வருந்தாதே. எந்த நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது நிச்சயமானது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என்ன நடக்குமோ என்று எண்ணி பயந்து கொண்டிருக்கின்ற உனக்கு வளர்பிறை பஞ்சமி திதியில் இந்த வராகி ஒரு நல்லதொரு செய்தியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, ஒரு பொருள் ஒருவரிடத்தில் பல காலமாக இருந்திருக்கும். ஆனால் அப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் அதில் எந்த குறையையும் கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு அந்த பொருளை நீ உன் கைவசமாக்கி இருப்பாய். ஆனால் அப்பொழுதுதான் வேண்டும் என்றே அதில் அந்த குறை இந்த குறை என்று சொல்லி உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவார்கள். உனக்கு காயங்களை திரும்ப திரும்ப கொடுப்பார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கைகளில் வந்ததும் நீ அதை பெற்று கொண்டதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த விஷயத்தை அவர்கள் உன் வாழ்க்கையில் மிகுந்த வேதனைப்படுத்தி காட்டி இருப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதை செய்வதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்றுதானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற பல மனிதர்கள் அடுத்தவர்களின் வேதனையை கண்டு சந்தோஷப்படுவதையே தன்னுடைய முழு நேர தொழிலாக வைத்திருக்கின்றார்கள். அப்படி இவர்கள் செய்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ வெளியில் சொல்வதனாலும் அதை வெளியில் பகிர்ந்து கொள்வதனாலும் இவர்களுக்கு அதுவெல்லாம் மிக பெரிய வேடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது. உன் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஏதேனும் ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி உன் மனதை ரணமாக்கி அதில் அவர்கள் சந்தோஷப்பட நினைக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையை, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் நீ மனம் சாய்ந்து விடாதே. இது போன்ற விஷயங்களுக்காக ஒரு நாளும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே.
என்ன நடந்தாலும் சரி, அதில் திருப்தி என்ற ஒன்று நமக்கு பொதுவாகவே கிடைப்பதில்லை. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்றுதான் நாம் யோசிக்க தொடங்குகின்றோம். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசிக்கின்றோம். அப்படி யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விடுகின்றது. இந்த நேரத்தை எல்லாம் என் பிள்ளை உனக்கான பொன்னான நேரமாக மாற்றிக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைத்துவிட்ட ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, நல்லதொரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்காக நீ ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. பல சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நீ தாண்டித்தான் வந்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் பொழுதும், சில விஷயங்கள் உன்னை வேதனைக்குள்ளாக்கும் பொழுதும், அதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்துப் பார். உனக்கு என்ன நடக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை தெளிவாக உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நீ உனக்கானதை மீட்டெடுக்க வேண்டும். மற்றவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால், மற்றவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய துடிக்கிறார்கள் என்றால், என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ மனதிற்குள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளாமல், உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயம்தான் இதுவும் என்று சொல்லி, நாம் இதிலிருந்து தப்பிக்க நம் வராகி நமக்கு உதவி செய்வாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் நான் உனக்கு துணையாக நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் ஒன்று எப்பொழுது உன் வாழ்க்கையில் வருமோ என்று யோசித்த என் பிள்ளையே, அந்த நேரம் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு அது தெளிவாக கிடைத்திருக்கிறது என்று நான் வெளிப்படையாகவே உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்படி சொல்லும் பொழுது என் பிள்ளை, நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ கடந்து நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்று உனக்கு எதிராக திரும்பி இருக்கலாம். ஆனால் நான் இருக்கும் பொழுது அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன் அல்லவா? நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அத்தனையையும் உன் தாயானவள் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு. என் பிள்ளையே, சில சூழ்நிலைகள் உன்னை கைதியாக மாற்றிவிடும். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பதை கூட செய்ய விடாமல் உன்னை காயப்படுத்திவிடும். அப்பேற்பட்ட நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி கடந்து செல்வோம் என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடைய முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டிருப்பாய். அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது என்னவென்று சரியாக உணர முடியாது. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் என் குழந்தை, உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் உனக்குள் இருக்கின்ற இந்த மனக்கவலையை நீக்கிவிடு. தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் வருகிறது எனும் பொழுது அதை நீ பெரிதாக கண்டுகொண்டு உன் மனதிற்குள் அந்த விஷயத்தை எடுத்துச் சென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனைகளும் சோதனைகளும் வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு வாழ நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த நாள்
இந்த வராகி உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக மனதிற்குள் வைத்துக்கொள். நிச்சயமாக நாளைய விடியலில் நான் உன் இல்லம் தேடி வருவது உறுதி. அம்மாவினுடைய அன்பினை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதற்காகவும் யார் வார்த்தைகளுக்கும் குழப்பமடைந்து விடாதே. எல்லாமும் நல்லதாகவே உன் வாழ்க்கையில் மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.